வெல்கம் டு வனவில் வனதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கஞ்சிங்க. இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான கஞ்சிங்க. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பார்த்திங்களா. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் நல்லா இருக்காங்க. மில்லட்ஸ் தான். இதில் வந்து சத்து பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது, அயன், கால்சியம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கெல்லாம் சீக்கிரம் கால்சியம்லாம் கம்மியாயிடும் இல்லையா, போனெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். இந்த மாதிரி கஞ்சி நம்ம வச்சு குடித்தோம்னா அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இருக்காதுங்க. பெண்கள் மட்டும் இல்லைங்க, சின்ன பசங்க, பெரிய பசங்க, வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர் அது குடிக்கலாம். இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உப்பு போட்டு குடிச்சிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்காக பாடலில் பறவையின் கதை சொல்ல போகிறேங்க. ஓகே, இந்த கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம ஒரு கப் உளுந்து, அதாவது உடச்ச உளுந்து இருக்கு இல்லையா, கருப்பு உளுந்து, தொலி உளுந்து, அதை எடுத்துக்கலாம். இந்த தொலி தாங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்து. அதில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குதுங்க. இந்த உளுந்தை நல்லா செவக்கிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அது வரையும் உங்களுக்காக ஒரு பறவையின் கதையை சொல்ல போகிறேன். ஒரு பறவை இல்லைங்க, 2 பறவை, அதாவது கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான வாழ்க்கை வரலாறுங்க அது. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும். ஏன்னா உளுந்து வந்து ரொம்ப கருப்பாயிடும் இல்லையா, அதனால் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். தூக்கணாங்குருவின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பறவையின் கதை தான் இது. அவங்க வந்து ரொம்ப அருமையான கப்புள்ஸுங்க. ஆஹா, அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்துருக்காங்க தெரியுங்களா. இந்த பறவைக்கு தூக்கணாங்குருவி மட்டும் சொல்ல வேண்டாங்க, அவ்வளோ பேர் இருக்குது. பெஸ்ட்டு இன்ஜினியர் சொல்லலாம், நல்ல ஒரு தலைவன் சொல்லலாம், அன்பான காதலன் சொல்லலாம், ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இத்தனை பேரும் அந்த தூக்கணாங்குருவிக்கு பொருத்தமான ஒரு பேருங்க. இந்த பறவையில் வந்து ஆண் பறவை தான் கூடு கட்டுங்க. அதுவும் அந்த கூடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எதை வச்சு கட்டுனா, வைக்கோல், தருப்பை புல்னு இருக்கு இல்லையா, அந்த புல் அதெல்லாம் வச்சு, நாணல்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகை நாணல், அதை வச்சு தான் அது கூடுகள் அழகாக பின்னி, அது நம்ம வந்து அதை வந்து சிசர் வச்சு தாங்க கட் பண்ண முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. அந்த கூடுகளை கட்டி முடித்த பிறகு, அதாவது ஒரு 18 நாட்கள் ஆகும் அந்த கூடுகள் கட்டி முடித்த பிறகு, பெண் பறவை வந்து அந்த வீட்டை பார்ப்பாங்க. அந்த பெண் பறவை வந்து பார்க்கும்போது அந்த வீடு பிடிச்சிருந்தால் அதில் தங்கிக்கிறவாங்க. அந்த ஆண் பறவை வந்து அவங்க வந்து துணைவியாக அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. அந்த பெண் பறவைக்கு அந்த கூடு பிடிக்கலைன்னா ஆண் பறவை என்ன செய்யும், மறுபடியும் வேறு மாதிரி அந்த கூட்டை அமைக்க அது வந்து முற்படும். அந்த கூட்டில் வந்து தலைவியை தேர்ந்தெடுத்து காதலரும் காதலியும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த முட்டை போடுற ஸ்டேஜில் இன்னொரு கூடு, அதாவது 2வது கூடு கட்டுவாங்க. கட்டும்போது அப்போது 2 அறைகள், அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு அறை, கணவன் மனைவிக்கு தனி அறை. எப்படி அறைகள் அமைச்சு வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போது அறைகளெல்லாம் இருட்டாக இருக்கும், அந்த காதலியை பார்க்க முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆண் பறவை போயிட்டு வயல்வெளியில் உள்ள அந்த கிளை, அதாவது ஒலைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டின் உட்பகுதியில் அங்கங்கே ஒட்டி வச்சுட்டு, மின்மினி பூச்சிகள் இருக்கு இல்லையா, நம்ம கிராமத்து சைடில் பார்த்தா இருக்கும், அந்த லைட் பூச்சியை கொண்டு வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ஆண் பறவை. அடுத்து பெண் பறவையானது தாயாயிடுவாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்துடுவாங்க இல்லையா. அந்த கர்ப்ப காலத்துலையெல்லாம் ஆண் பறவை தாங்க உணவு தேடி கொண்டு வந்து பெண் பறவைக்கு கொடுத்து அது சாப்பிடுங்க. இப்போ அந்த குஞ்சுங்களெல்லாம் இருக்கு இல்லையா, ஆண் பறவையும் இருக்கும், அதில் பெண் பறவையும் இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, பெண் பறவைகிட்ட நீ போய்ட்டு உன் தலைவனை நீ தேர்ந்தெடுத்துக்கம்மான்னு அவங்கள அனுப்பிடுவாங்க. இந்த ஆண் பறவைகிட்டையும் நீ உன் துணைவியை நீயே தேர்ந்தெடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. அவர் வந்து அவங்க அம்மா அப்பா கூட்டுக்கு பக்கத்துலேயே அருகாமையிலே ஒரு கூடு அமைக்க அவர் ரெடி ஆகிடுவார். அவங்க அப்பா கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, கிளிக்கு ரெக்கை முளைச்சிடுது, ஆற்றை விட்டு பறந்துடுது அப்படிம்பாங்கள்ல, அதுபோல் இவங்களுக்கு ரெக்கை முளைச்சோன்னா பறந்துடுவாங்க அம்மா அப்பா விட்டுட்டு. இந்த பறவைக்கு ரொம்ப சிறப்பான செய்தி ஒன்று இருக்குங்க, அது சொல்லவா. ஆண் பறவை இறந்து விட்டால் பெண் பறவை வாழாது, அதுவும் இறந்துடும். ஏன்னா தனக்காக இந்த கூட்டை அமைச்சு கொடுத்தாங்க, தன்னுடைய இஷ்டத்துக்காக அந்த வீட்டையே மாற்றி அமைச்சாங்க, நம்மளுக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னு அந்த பறவை வாழாதுங்க. ஆண் பறவை இறந்த பிறகு பெண் பறவையும் இறந்துவிடும். இந்த கப்புள்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. நான் ஒன்று சயின்டிஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கல. அதாவது
தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றுன்னு இருக்கு இல்லையா, இந்த கிழக்கிலிருந்து காற்று வீசும்போது அதோட வாய்ப்பகுதி வந்து அதான் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் வந்து மேற்கு பகுதியாக வச்சுருக்கோம். அதாவது மேற்கிலிருந்து காற்று வீசும்போது கிழக்கு பகுதியாக அதோட என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா காற்று பூந்து அந்த அந்த முட்டைகள் குஞ்சுகள்லாம் கீழே விழுந்துடும் இல்லையா, அவ்வளோ சேஃப்டியாக கற்று வச்சுருக்கோங்க. அதாவது அந்த பருவக்காற்றுகள் எப்போ வரும்னு அதுங்களுக்கு தான் தெரியுங்க. சயின்டிஸ்ட்டுங்க, பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. இந்த பறவை போல் நாமளும் அன்பாக வாழலாமா? அதே போல் கப்புள்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்து வாழுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். நல்லா உளுந்து வறுப்பட்டுடுச்சு பாருங்கள், நல்லா வாசமும் வருதுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். 1 கப்பு உளுந்து எடுத்தோம்ல, 1/4 கப்பு இந்த கம்பெனி அரிசி எடுத்துக்கலாம், அதாவது சிவப்பு அரிசிங்க. இப்போது இந்த அரிசி வந்து நல்லா வறுப்பட்டு பொரியுது பார்த்தீங்களா, அப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சவுண்டு வருது பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து அளவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன், அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு கம்மியாக நீங்கள் எடுத்திங்கன்னா மிக்சியில் கூட பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கணும். 1 கப்பு உளுந்துன்னா 1/4 கப்பு தான் கம்பெனி அரிசி எடுக்கணும். இந்த குவான்டிட்டியில் நீங்கள் ஜாஸ்தியாக கூட போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். அதாவது 1 டீஸ்பூனுக்கு 1 கிளாஸ் தண்ணி, நம்ம 1 கிளாஸ் கஞ்சி குடிக்கலாங்க தாராளமாக. இப்போ வாட்டர் ஆட் பண்ணி கட்டுகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுனா இது போகிறோம், இல்லை எனக்கு சுகர் இருக்குது அதனால வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டு அதை கஞ்சி காய்ச்சி நம்ம குடிக்கலாங்க. இது போல் கட்டிகள் இல்லாமல் நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிச்சின்னா சாப்பிட முடியாது, அதனால் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். இது வந்து தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது கொஞ்சம் குக்காக திக்னஸ் வருங்க. பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துருவிய தேங்காய் இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணால் நம்ம சால்ட்டு போட்டு குடிச்சிக்கலாங்க. இது வந்து நம்ம நாட்டு வெல்லங்க, நாட்டு சர்க்கரை, அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அருமையான பாரம்பரியமான ஒரு ஹெல்த்து கஞ்சி ரெடி ஆச்சுங்க. ஓகே, இது மாதிரி கஞ்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தான கஞ்சிங்க இது. இந்த கதையும் இந்த கஞ்சியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்கங்க, மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.